இந்த செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷனுக்கு நீ வந்து ஆன்சர் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணுவ, பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணுவ. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்த அப்படின்னா ஏற்கனவே வந்து நீ மெயில் பண்ண சொல்லியிருந்தோம். பாதி பேருக்கு வந்து மெயில் ரிசீவ் ஆனதா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய தடவை அனுப்பிச்சிட்டேன். ஸோ அதுவே பல்கா வந்து குமிஞ்சிருச்சு. ஸோ இந்த தடவை வந்து நான் உனக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அட்டெண்டன்ஸ் பிளஸ் உன்னோட பிடிஎஃப் ஃபைல் ரெண்டையுமே ஒரே நேரத்தில் நீ பண்ற மாதிரி நான் உனக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது நீ பிடிஎஃப் ஃபைலையும் அப்லோட் பண்ணி விட்டுறலாம், உன்னுடைய அட்டெண்டன்ஸையும் கொடுத்துடலாம். ஒரே நேரத்தில் 2 ஒர்க்கு முடிஞ்சிடும். இது ஈஸியான ஒர்க்கு தான், இது ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ அதுக்கான இன்ஃபர்மேஷனை தான் நான் உனக்கு இப்போ நான் கொடுக்க போகிறேன் இந்த செஷனில். ஓகேயா? உனக்கு வந்து வழக்கம் போல கூகுள் ஃபார்ம்ஸ்லேருந்து உனக்கு ஒரு லிங்கை நான் அனுப்பிச்சிடுவேன். ரைட்டா? எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உனக்கு கொஸ்டின் பேப்பர் உனக்கு ரிசீவ் ஆகுது பார்த்தியா? அதே ஃபார்மேட்டு தான். நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட் பேஜ் ஃபார்மேட், அப்புறம் ஆன்சர் ஷீட் ஃபார்மேட்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொடுத்தோம் பார்த்தியா? அதே ஃபார்மேட்டை நீ வந்து யூஸ் பண்ணிக்கிற இந்த செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷனுக்கும். ஓகே? ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே 1.5 hours தான். ஃப்ரம் 10 AM to 11:30 AM மார்னிங் செஷனாக இருந்தால், ஈவினிங் செஷனாக இருந்தது அப்படின்னா 2 to 3:30. ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. உனக்கு கொஸ்டின் பேப்பர் ரிசீவ் ஆகி நீ எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதோடய சேர்ந்து நான் என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா, உனக்கு ஒரு கூகுள் லிங்க் அனுப்பிச்சிடுவேன். கூகுள் ஃபார்ம் லிங்க் அனுப்பிச்சிடுவேன். நீ எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்ன சொல்றேங்கிறது புரியுதா? அந்த எக்ஸாமினேஷனை நீ எழுதி நான் சொல்ற மாதிரி ஃப்ரண்ட் பேஜில் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி, அந்த ஃபார்மேட் வந்து உனக்கு தெரியும் எப்படி வந்து ஃபைல் நேம் கொடுக்கறதுன்னு. எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல கொடு. பாதி பேர் வந்து என்ன செஞ்சது அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துறது. கேபிட்டல் லெட்டர்ல உன்னுடைய ஃபைல் நேம் கூட நான் உனக்கு டெமோ காமிக்கிறேன். ஓகே? ஸோ கொடுத்துட்டு .pdf நீ சேவ் பண்ணதுக்கு அப்புறம் அதை போயிட்டு என்ன செஞ்சுக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன், அப்லோட் பண்ணிட்டேன். நான் உனக்கு காமிப்பேன் எப்படி அப்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை கொடுத்துட்டு சென்டுன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, நீ எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாம எல்லாமே கரெக்டா கொடுத்துருந்த அப்படின்னா உனக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ அதை வச்சு நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உன்னோட ஃபைல் வந்து அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு, சென்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. உன்னுடைய இமெயிலும் வந்து கேட்டிருக்கேன். அந்த இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று வந்துடும். ஒரு ரெசிப்ட் மாதிரி வந்து உனக்கு வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு உன்னுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடும். அதை பார்த்துட்டு நீ தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து இன்னொரு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டியும் இருக்கு. அட்டைய டேட்டில் நிறைய பேர் பண்ணுவேன். ஸோ அதனால வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வரத்துக்கு வந்து ஒரு மேக்சிமம் ஒரு 1/2 hour டைம் எடுத்துக்கும். ஒரு 1/2 hourக்கு மேலே உனக்கு வரல அப்படின்னா நீ சொல்லு. ரைட்டா? சரி சார், இப்போ வந்து நான் இதில் அப்லோட் பண்ணுறேன், எனக்கு வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியல, சிக்னல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல நீ கொஞ்சம் அதை ட்ரை பண்ணு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து பார்த்தேன் அப்படின்னா, மேக்ஸிமம் உன்னுடைய ஃபைல் சைஸ் வந்து ஒரு 25 MBக்கு கீழே வச்சுக்கோ. இன்னும் சொல்றா இருந்தா ஒரு பிலோ 20 MB வந்து உன் ஃபைல் சைஸ், உன்னுடைய பிடிஎஃப் ஃபைல் சைஸ் இருந்தது அப்படின்னா பெட்டர், சீக்கிரம் அப்லோட் ஆகிடும், இல்லைன்னா லேட் ஆகும். ஸோ இது ஒரு பிரச்சனையும் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்கேன் பண்ற பத்தியா கரெக்டா ஒரு வெர்டிகல் பொசிஷன்ல லைட்டிங் நல்லா இருக்கிற இடத்துல வச்சு என்ன செய்யற அப்படின்னா ஸ்கேன் பண்ற உங்க இன்ஃபர்மேஷன் தெரியணும். அடுத்தது பாதி பேர் ஸ்கேன் பண்ற போது என்ன பண்ணிடுற அப்படின்னா எல்லாத்தையுமே அந்த பேக்ரவுண்டோட சேர்த்து வந்து என்ன செஞ்சிடற ஸ்கேன் பண்ணிடுறேன். அது தேவையில்லை. கரெக்டா உன்னுடைய பேப்பர் இருக்கு பார்த்தியா, அது தெரியற மாதிரி கிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யற அப்படின்னா பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணு. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால ஃபைல் சைஸும் குறையும். அதனால நீ கொஞ்சம் சீக்கிரம் என்ன செஞ்சிடலாம், அப்லோட் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ இப்போ உனக்கு எப்படி வந்து உன்னுடைய ஃபைலை அப்லோட் பண்றது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நான் உனக்கு இப்போ சொல்றேன். கொஞ்சம் மொபைல ஹரிசாண்டல் பொசிஷன்ல ஃபுல் ஸ்கிரீன் மோட்ல வச்சுட்டு பாரு. இப்ப நான் அனுப்ப போற அந்த லிங்க்ல இந்த இன்ஃபர்மேஷன் தான் தம்பி இருக்கும். ஓகே? ரெகுலரா
உன்னுடைய எக்ஸாமினேஷன் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்து என்ன செய்யணும், நான் உனக்கு இந்த லிங்க் அனுப்பிச்சிடுவேன். இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் தான் அங்க இருக்கும். இந்த கூகுள் ஃபார்முக்கு நீ வந்துட்டு என்ன செய்யற அப்படின்னா கொஞ்சம் படிச்சும் பார்த்துக்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீட் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி. என்டர் யுவர் ஃபுல் ரிஜிஸ்டர் நம்பர் பை யூசிங் கேபிட்டல் லெட்டர்ஸ். கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணும். சிபி 8NS ஒரு ஸ்பேஸ் விட்டுக்க, அதுக்கப்புறம் உன்னுடைய நம்பரை கொடுத்துரு. என்டர் யுவர் நேம் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். கேபிட்டல் லெட்டர்ல நேமை கொடு, கடைசியா ஒரு புள்ளி வச்சு உன்னுடைய இனிஷியல்ல கொடுத்துரு. ரைட்டா? அடுத்தது நேம் யுவர் பிடிஎஃப் ஃபைல் வித் யுவர் ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் சப்ஜெக்ட் கோட். அது உனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். CB8NS இங்க ஸ்பேஸ் தேவையில்லை. உன்னுடைய ரிஜிஸ்டர் நம்பர் _ 16S ஃபார் எக்ஸாம்பிள் 16S CCS5 PDF நீ கொடுக்க வேண்டியதில்லை, அதுவே PDF மாறி. ஓகேயா? இதுக்கு முன்னாடி இப்ப எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ற உன்னுடைய ஆக்டிவ் இமெயிலே வந்து நீ லாகின் ஆயிருக்கியான்னு பார்த்துக்கோ. ஏன்னா டிவைஸ் நீ மொபைல் வாங்கினோடனே ஒரு ஜிமெயில் அட்ரஸ் கேட்கும், அது கேட்டுட்டு தான் உள்ளரையே போகும். ஸோ அது வந்து உன்னுடைய ஆக்டிவ் இமெயில் ஐடியான்னு பார்த்துக்க, லாகின் பண்ணி வச்சுக்கோ. உன்னுடைய மொபைல்ல லாகின் பண்ணி வச்சுக்கோ. ஜிமெயில் ஐடி லாகின்ல இருக்கும். ஓகே, சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறத என்ன செய்யற அப்படின்னா, ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறத என்ன செய்யற, லாகின் பண்ண. இதுல வந்து இந்த லிங்க் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் முதல்ல நீ வந்து மொபைல்ல வந்து என்ன செஞ்சுக்கிற, ஒரு ஆக்டிவ் இமெயில் ஐடியில் லாகின் பண்ணிக்கிற. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபார்முக்கு வந்த உடனே என்ன செஞ்சுக்கிற அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கு. ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே கேபிட்டல் நம்பர்ல தான் கொடுக்கணும். ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே எப்படிதான் கொடுக்கணும், கேபிட்டல் நம்பர்ல தான் கொடுக்கணும். ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், CB8NS, அதுக்கும் உன்னுடைய நம்பருக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கணும். உன்னுடைய நேம் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும், ஃபாலோடு பை இனிஷியல் வித் டாட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜா, ராஜானா ராஜா .S கேபிட்டல்ல கொடுத்துரு. அடுத்தது PDF ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ற போது CB8NS ஸ்பேஸ் இல்லாம கொடு, _ சப்ஜெக்ட் கோட் .PDF வந்து அதுவே எடுத்துக்கும், நீ .PDF கொடுக்க வேண்டாம். சரியா? இப்ப ஒரு சில பேர் கேட்பேன், சார் இந்த ஸ்பெஷல் கேரக்டர்லாம் இருக்கு, கோலன்லாம் இருக்கு, அதுக்கு நாங்க என்ன சார் பண்றது? கோலன் வந்தது அப்படின்னா கொடு, இல்லைன்னா _ கொடுத்துக்க. ஓகே, ஸோ இதுதான் நீ ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த ஃபார்மை நீ படிச்சு பார்த்துக்கோ முதல்ல. அடுத்தது முக்கியமான விஷயம், முதல்ல உன்னுடைய இமெயில் ஐடியை கொடுக்குறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னுடைய இமெயில் ஐடியை நான் கொடுக்குறேன், prof.b.srini@gmail.com. மெதுவா டைப் பண்ணும், ஒன்றும் அவசரம் இல்லை. மொபைலா இருந்தாலும் சரி மெதுவா டைப் பண்ண. அதே மாதிரி கீழே பாரு, இந்த இமெயில் ஐடிக்கு கீழே இங்கே தான் வந்து நீ அப்லோட் பண்ணணும். தெரியுதா? press add file to upload your PDF answer script அப்படின்னு கேட்டிருக்கு. முக்கியமான விஷயம் பிராக்கெட்ல சொல்லியிருக்கு பாரு, ஃபைல் சைஸ் should not exceed 100 MB. மேக்ஸிமம் நீ வந்து 100 MB நீ என்ன செஞ்சுக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனா நான் சொல்ற மாதிரி ஒரு பிலோ 20 MB வச்சிட்டேன்னா ஃபாஸ்டா என்ன ஆயிடும், அப்லோட் ஆயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சாம்பிள் ஃபைலை வந்து நான் அப்லோட் பண்றேன். இப்போ ஆட் ஃபைல்னு கொடுக்குறேன். உனக்கு ஸ்கிரீன்ல மொபைலா இருந்தா இந்த மாதிரி வந்துடும், கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி இப்படி வந்துடும். அப்லோட் அப்படின்னு வந்துருக்கு. செலக்ட் ஃபைல்ஸ் ஃப்ரம் யுவர் டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். நீ வந்து எங்க சேவ் பண்ணி வச்சிருக்கியோ, புரியுதா, நீ எங்க சேவ் பண்ணி வச்சிருக்கியோ அங்க போய் என்ன செஞ்சுக்கிற அப்படின்னா அந்த ஃபைலை சூஸ் பண்ணிக்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஃபைலை சூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஃபைலோட சைஸை காமிக்கும். இங்க வந்து ஆட் மோர் ஃபைல்ஸ் இருக்கு. ஒரு தடவை ஒருத்தர் வந்து என்ன செய்யற அப்படின்னா ஃபைல் அனுப்பு. இப்போ ஒரு சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, நீ என்ன செய்யற அப்படின்னா முதல்ல உன்னுடைய ஃபைலை அனுப்பிச்சிடு. சரியா? திரும்ப அதே இமெயில் ஐடியை கொடுத்து, சேம் இமெயில் ஐடி கொடுக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கும். சேம் இமெயில் ஐடியை கொடுத்துட்டு என்ன செய்யற அப்படின்னா ரெண்டாவது தடவை நீ ஃபில்அப் பண்ற போது உன் ஃப்ரெண்டு யாருக்கு அனுப்புறியோ அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் நேமை கொடுத்துக்கிற, அவங்களுடைய ஃபைல் நேம் என்ன செய்யற, அப்லோட் பண்ணிக்கிறேன். சேர்ந்து அனுப்பாத, அட்டே டயத்துல அனுப்பிச்சிடாதே, ஒவ்வொன்னா பண்ணு. சரியா? இப்ப இந்த மாதிரி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நான் என்ன செய்யறேன், அப்லோட் கொடுத்துட்றேன்.
உன்னுடைய ஃபைல் வந்து என்ன ஆயிடுது பாரு, ஃபைல் அப்லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவசரப்பட்டு கேன்சல் பண்ணிடாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்போ அப்லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்துடும், அந்த ஃபைல் நேம் வந்துடும். சரியா? ஃபைல் நேம் வந்ததுக்கு அப்புறம் இந்த நேம் வந்துருச்சு பாரு, இதை வந்து நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கிற. சரியா? அதுக்கப்புறம் இங்க ரிஜிஸ்டர் நம்பர் வர இங்க தான் நீ என்ன செய்யணும், ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் கேபிட்டல் லெட்டர்ல கொடு. கேபிட்டல் லெட்டர்ல சிபி 18S ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிற 178987. ஓகேயா? அதே மாதிரி நேம், இப்போ நான் என் நேமே கொடுக்குறேன், கேபிட்டல் லெட்டர்ல கொடு, ஸ்ரீனிவாசன், ஒரு டாட், ஒரு கொடுத்தாச்சா? எப்படி ஃபில்அப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்னு பாரு, எல்லாமே கேபிட்டல்ல இருக்கு. இந்த மாதிரி கொடுக்குது. கொஞ்சம் நிதானமா பண்ண, ஒன்றும் அவசரம் இல்லை. ரைட்டா? ஐ வில் கிவ் எனஃப் டைம். அதே மாதிரி சப்ஜெக்ட் கோட் ஃபார் எக்ஸாம்பிள் 16S/CCS5. ஓகே, சப்ஜெக்ட் கோட் 16S/CCS5 கொடுத்தாச்சு. அடுத்தது சப்ஜெக்ட் டைட்டில், டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம், செஷன் ஃபார் எக்ஸாம்பிள் 4. ரைட்டா? இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன், பார்த்துக்க. அப்போ மேலே இருந்து பார்த்துட்டு வர, முதல்ல நீ உன்னுடைய இமெயில் ஐடி, ஆக்டிவ் இமெயில் ஐடி கொடுத்துக்கிற, நீ யூஸ் பண்ற இமெயில் ஐடி. அதுக்கப்புறம் ஆட் ஃபைல் கொடுத்து ஃபைல் அப்லோட் பண்ணிக்கிற. அடுத்தது என்ன பார்த்துக்க, உன்னுடைய ரிஜிஸ்டர் நம்பரை ஃபுல் கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துக்கிற. அடுத்தது பேரு .b, எக்ஸாம்பிள் .initial, உன்னுடைய பேரு .initial, அதாவது கேபிட்டல் லெட்டர்ல கொடுக்குறேன். அப்புறம் சப்ஜெக்ட் கோடு, டைட்டில், என்ன செஷன், மார்னிங்கா ஈவினிங்கா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துரு. இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா, உன்னுடைய ஃபைலும் அப்லோட் ஆயிடும், உன்னுடைய அட்டெண்டன்ஸும் விழுந்துடும். ஸோ நீ ரெண்டு வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யுவர் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஹஸ் பீன் அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லி அண்ட் யுவர் அட்டெண்டன்ஸ் இஸ் ஆல்சோ ரெக்கார்டட் அப்படின்னு வந்துடும். இப்போ வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, உன்னுடைய இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிப்ட் ஒன்று போயிருக்கும். அதுதான் கீழே சொல்லியிருக்கு, டவுன்லோட் தி அட்டாச் ரெசிப்ட் சென்ட் டு யுவர் இமெயில் ஐடி. உன்னுடைய இமெயில் ஐடிக்கு அனுப்பப்பட்டிருக்கிற ரெசிப்டை நீ போய் என்ன செஞ்சுக்கிற, எடுத்துக்க அப்படின்னு வரும். இப்போ நான் அதையும் காமிச்சாரு. இப்போ நான் இப்போ அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா, என்னுடைய ஜிமெயிலுக்கு நான் போய் வரேன். என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு போய்க்கிறேன், prof.b.srini, அதுக்கு தான் நான் இப்போ வந்து பண்ணியிருக்கேன். சைன்இன் பண்ணிட்டு உள்ள நான் வந்து தேர்ட் பிஎஸ்டி அப்படிங்கிற அந்த அக்கௌண்ட் இருக்கிறதுனால எனக்கு தெரியல, நான் லாகின் ஆகிக்கிறேன். இது என்னுடைய இமெயில் ஐடி, நாங்கள் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஃபார்ம்ல கொடுத்தேன் இல்லையா, அந்த இமெயில் ஐடி இது. இப்போ நான் அதை அப்லோட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னா அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே அப்லோட் ஆகியிருந்தது அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒரு ரெசிப்ட் வந்துருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் மெயிலாக வந்துருக்கு பாரு, செக் பண்ணி காமிக்கிறோம் பாரு. இந்த மாதிரி உன்னுடைய இமெயில் ஐடிக்கு, உன்னுடைய ஆக்டிவ் இமெயில் ஐடி, கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இமெயில் ஐடிக்கு ஒரு ரிப்ளை வரும். ரிப்ளை ஃபார் யுவர் ஆன்சர் ஸ்கிரிப்ட் சப்மிஷன் சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் வந்துருக்கு பாரு, அதை ஓப்பன் பண்ணி பாரு. நாங்க சொன்ன அந்த ரிஜிஸ்டர் நம்பரை வச்சுட்டு பாரு, பிஜிஎன் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கால்வின் காலேஜ், எக்ஸாம்பட்டம் போட்டு சிபி 18S/178-987, யுவர் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஃபார் தி கோட் 16S/CCS5 has been uploaded successfully. Also, your attendance for the current exam is noted. ஒரு ரெசிப்ட் நம்பர் வந்துருக்கும், என்ன டேட்ல நீ அப்லோட் பண்ணிருக்கோ அந்த டேட்டும் வந்துடும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி உன்னுடைய சப்மிஷனை நீ வந்து என்ன செஞ்சுக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேயா? புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு இந்த செஷன் முடிஞ்ச உடனே இப்போ நான் வைண்ட் அப் பண்றேன் பத்தியா, முடிஞ்சதுக்கு அப்புறம்
நான் இந்த லிங்கை அனுப்புறேன். இந்த ஃபார்ம் லிங்க் நீ எக்ஸாமுக்கு நீ அனுப்ப போற பத்தியா, அந்த லிங்கை வந்து பார்த்தேன் அப்படின்னா நான் உனக்கு அனுப்புறேன். நீ சாம்பிளா வந்து என்ன செய்யற அப்படின்னா அப்லோட் பண்ணி பாரு. எல்லாருமே என்ன செய்யற அப்படின்னா கொஞ்சம் அப்லோட் பண்ணி பாரு. உனக்கு என்ன ரிசிப்ட் வருதுங்கிறத பாரு. ஈஸியா வந்து என்ன செஞ்சிடலாம், நீங்க வந்து அப்லோட் பண்ணிடலாம். இந்த மெத்தட் கொஞ்சம் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னம்மா பண்ணலாமா? கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் சொல்லுங்க. உனக்கு அட்டண்டன்ஸும் ரெக்கார்ட் ஆயிடும். அடுத்தது வந்து பார்த்தேன் அப்படின்னா ஃபைலும் அப்லோட் ஆயிடும். நீ 2-3 விஷயங்கள் பண்ண வேண்டியதில்லை. நீ பண்ண வேண்டியது எழுதிட்டு கரெக்டா ஸ்கேன் பண்ணிடு. ஸ்கேன் பண்ணிட்டு நிமிஷத்துல இந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன தம்பி பண்ணலாமா? இந்த மாதிரி ஈஸியா இருக்கா? மற்றவங்க ஒன்றும் பதிலே சொல்லலையே. என்ன தினேஷ், ஓகே தானே? ஓகே சார், கண்டிப்பா பண்ணலாம் சார். சரி, இந்த மாதிரி பண்ணிடு. இப்போ நான் வந்து உனக்கு இந்த லிங்க் அனுப்புறேன். இந்த செஷனை முடிச்சுட்டு ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு லிங்க் அனுப்புறேன். உனக்கு என்ன வருதுன்னு பாரு. நீ கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிடுவ. நீ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா பண்ணலாம். ஓகேயா? ஓகே சார். அடுத்த செஷன்ல வந்து பார்த்தேன் அப்படின்னா உனக்கு அந்த 4th யூனிட்டுக்கான ஒரு சின்ன ஐடியாவை சொல்லிடுறேன். நான் ரொம்ப எலாபரேட்டடா சொல்லிட்டேன். என்னென்ன படிக்கணும், எது இம்பார்ட்டன்ட் விஷயங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே? ஓகே சார்.